அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கினா ஐலாண்ட் விலாக் தாங்க. நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பும் போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே மழை தான் பெய்ய போதும் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பணும். பட் அதுக்கப்புறம் வந்து மழை பெய்யல, லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் 12 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மழையும் இல்லை, நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் ஃபெரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 o'clock போனோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 20 minutes ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம மெக்கினாலேருந்து அந்த ஐலாண்ட் போகிறதுக்கு ஒரு 20 minutes ஆகும். எங்களுக்கு ஃபெரி வந்து 10 o'clock இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வைக்கணும், அதனால கிருப்பா இருந்திருக்காங்க. ரொம்ப க்ளோஸா போறாங்க. எங்க போறோம் கிருப்பா சொல்லுங்க. நாம வந்து மெக்கினா ஐலாண்ட் போறோம். அதுல இருந்து டைவ் லான்ச் சில பேர் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதுல வந்து தியா திக்ஷா வந்து இப்ப தலைகளா குதிச்சு காட்டுவாங்க. திக்ஷா நதியா இல்ல அதான் ரெண்டு பேரும் தலைகளா குதிச்சு காட்டுவாங்க இப்ப. நோ சீஸ் சொல்லு, சீஸ் எங்க போறோம்? கப்பல்ல போறோமா? கப்பல்ல போலாம். இது அங்க எடுத்து போய் ஓட்டுவாங்கல்ல. போங்க 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 போங்க. தள்ளு 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 தள்ளு. வாங்க சாலை You can park your stroller right next to that stroller over there. That'd be great. Thank you. Hey, welcome. Park பண்ணிட்டாங்க. You can park your stroller just kind of in the general area where they're at. That'd be great. சரி வீடியோ கரு. உள்ளே உட்காந்துட்டே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மழை பெஞ்சது இல்லையா, ஒரே ஃபாகியாக இருந்தது. வீடியோ வந்து எடுக்க முடியல. அதனால என் வீட்டுக்காரர் மேலேருந்து எடுத்தார். அந்த வியூ மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா இதில் வந்து மியூட் ஆகிடுச்சுங்க நாங்கள் பேசினது எல்லாமே கேமராவில். அதனால தான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். என்ன பேசிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐலாண்டில் அங்கே இறங்கின உடனே இங்கே வந்து ஒரு வீட்டை வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்தால் போனால் தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா வந்து பேசிகிட்டே கொஞ்சம் நேரம் நடந்து போனோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐலாண்ட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
நாங்கள் வந்துட்டு முன்னாடியே ஆன்லைனில் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியாச்சு, ரூமுக்கு, ஃபெரிக்கு, அப்புறமா வந்து கேரேஜ் கேரேஜ்னால் அந்த குதிரை வண்டி எல்லாமே வந்து புக் பண்ணிட்டோம். சைக்கிள் எடுத்துட்டும் வந்து போகலாம். நாங்கள் கிட்ஸ் எல்லாம் இருக்கனால எல்லாரும் சேர்ந்து ஃபெரியாகவே புக் பண்ணியாச்சு. ஆஃப்டர் எல்லோரும் போய் முடிச்சுட்டு சைக்கிளிங் போகிறவங்களும் போனாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஃபெரியாகவே வந்து புக் பண்ணிட்டோங்க. என்ன எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் சொன்னேன் இல்லையா, ஐலாண்டில் ஒரு வீடை வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே பேசிட்டு வந்திருக்கோம். அப்பப்போ வந்து நம்ம வெக்கேஷன் மாதிரி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு வந்தோம். பட் அது வந்து அந்த கேமராவில் கவர் அதாவது கேமராவில் வந்து ஏதோ இஷ்யூவானனால வந்துட்டு வாய்ஸ் மட்டும் வரலை. ஸோ அதை தான் பேசிகிட்டே வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறமா தான் ஃபெரி வந்து நம்ம பார்த்துட்டு ஃபெரியில் போனோம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 26 பேர் கிட்ஸோட சேர்த்து தர்ஷுக்குட்டி இல்லாமல். ஸோ 26 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபெரி வந்து ஒரே டிக்கெட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு மொத்தமாக ஒரே வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போகிறோங்க. ஒரே வண்டியில் போக முடியல அப்படின்னா 2 வண்டியாக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃபெரியிலேயே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். வெதர் கொஞ்சம் டவுனாக தாங்க இருந்துச்சு. ஜாக்கெட் எடுத்துகிட்டு போனது ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜாக்கெட் இருக்கும், கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. எவ்வளோ பெருசு. வாங்க வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு, வாங்க உள்ள போங்க உள்ள போங்க. வித்ரா அங்க இருக்கா. ஹாய். டெக்ஸி எதுல போறோம்? குதிரை வண்டியில. ஹார்ஸ் வண்டி. ஹார்ஸ் கார். டிக்கெட் யார்கிட்ட இருக்கு? எங்களுக்கு தான் டிக்கெட் கொடுக்கலங்க. 26. கவுண்ட் பாரு. ஹலோ. வந்துருச்சு. ஒரே சைஸ் தான். They used to do showings for our horses. However, now they just do demonstrations. We make little trinkets, and we also made that front iron fence you can see out front. I'm so lucky to get to see you. Come on, step up. It stinks in here. It stinks. On the right, we have the Biddle House. Hi. Used to be owned by Agatha and her Biddle. Said to be the oldest house on the island, parts of it dating back to the late 1600s. On the left, we have Sydney's riding stable. If you want to try saddle riding for a day, there are over 80 miles of trails, crisscrossing all over Mackinac Island. On the right, this is where we take you when you eat too much fudge today. This is the Mackinac Island Medical Center. One physician and a full-time nursing staff. Clinical hours are from 9 to 4, so folks, please plan your emergencies accordingly. Also through that big bay door is the last of the emergency vehicles we have here, including an ambulance. On the left of these green and white buildings, these are the Twilight and the Windsor. They used to be hotels, however, sometime during the Great Depression they went out of business. They've since been bought by the Grand Hotel and now serve as employee housing. The Grand Hotel employs over 600 people in peak summer season. Just get my gum over there. On the left here, in that little yellow box, that's the Town Crier. Oh, yeah. It's the only newspaper in all of Mackinac Island. They print one edition every week in the summer, and only once a month in the winter. Obviously, there's a lot less going on here in the winter time. Well, can't see it. For $2, it is the cheapest souvenir you can have on the island, except for the one on the bottom of your shoe. That's free, courtesy of us.
Through the fog, unfortunately you can't see it, is the Mighty Mac, also known as the Mackinac Bridge. Started construction in 1954, finished in 1957. From Anchorage to Anchorage, it's just over 5 miles long. To this day, it is the longest suspension bridge in the Western Hemisphere. Fun fact, it's 3 times the size of the Golden Gate Bridge. Off to the left here, we have the Woodlands Activity Center. Ranging from tennis courts, a garden, a sacred garden. இந்த கிராண்ட் ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 93 டேஸில் கட்டியிருக்கிறாங்கங்க. ஸோ அது ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. எல்லாரும் அவங்க கேட்கும்போது 2 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் சொன்னோம். ஆனால் அது 93 டேஸில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. இவ்வளோ கிளைமேட்லேயும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. பட் நாங்கள் உள்ளே போகல, அந்த ஃபெரியில் போனனால அப்படியே அங்கே நின்று மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். சைக்கிள் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரலாம். அடுத்து ஃபெரி போய் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து சைக்கிளிங் போனாங்க. நாங்கள் தர்ஷுக்குட்டி இருக்கனால சைக்கிளிங் போகல. To hit the 90 days was an extra $1 million to divide between the workers. So off to the left here, if you were to take this road straight back, that would take you to the village, also known as Harrisonville. It's where about 3/4 of our year-round residents stay, which are about 500 to 600 depending on the year. The majority of them, their families have been here for several generations, descending from Irish, French, and Native American descent. They do appreciate the tourism just as much as you or I. However, it's a lot quieter back there, a lot more peaceful, and it's a lot more easy to put a baby down to sleep in the summertime without people hooting and hollering about fudge outside your window. It also protects them in the wintertime from those gale force winds we were talking about earlier. Nice and tucked away, keeps them a little warmer. Folks, right now we are nearing the end of our tour. If you have any questions whatsoever, please do not hesitate to ask. So in between the first half and the second half of your tour today, there are a few things you can do in between. So up at Surrey Hill, this main building right here that we're going to be pulling up to, there's a gift shop, restroom, and refreshment. You can stay in there for as long as you want. There's also a butterfly conservatory. Depending on the time of season that you're here, there can be anywhere from 60 to 80 variations of butterfly. It's really cool. I actually went in there a couple weeks ago. I was wearing all my bright red and they all came and landed on me. It was super cool. Also off to the right, that white building over there next to the gazebo, that is Forge a Memory. The guy who runs it started the show called Forge and Fire. These photos will be for you guys inside. Just remember you are on here number 27. We offer prints, emails, and a USB. The USB will include these 2 photos on it and 80 other photos of everything that you saw on your tour, and photo art from all 4 seasons online. Thank you. ஹர்ஷன் நம்மளோட ஃபோட்டோ இங்கே வாங்கிக்கலாமா? Within an hour or so. ஃபஸ்ட்டு ஒரு கேரேஜ் வந்தோம் இல்லையா, அந்த கேரேஜை வந்து இறக்கி விட்டுருவாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோவும் வாங்கினோம், 2 ஃபோட்டோ வாங்கினோம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மெயில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்து ஷாப்பு இருக்கும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் விட்ற அந்த மேக்னெட் தான். ஸோ அதை தான் வந்து பார்த்து அதை தான் சூஸ் பண்ணி வாங்கிட்டுருக்கிறேன். வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறவங்க அங்கேயே போய்க்கலாம். ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா கூட அங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸ்பேஸ் இருந்தது. அடுத்து அங்கேயே பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஹவுஸ் இருந்தது. நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை ஹவுஸ் போகல, ஆல்ரெடி நிறைய பட்டர்ஃப்ளை ஹவுஸ் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகல. ஸோ கிட்ஸை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலே கொஞ்சம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால வந்து எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். நான் வந்து வெஜ் பிரியாணி பண்ணியிருந்தேன், சுஸ்மி வந்து சாம்பார் ரைஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்லேயே தான். ஸோ ஒரே பாட்டாக வச்சிடலாம் இல்லையா, எங்கே பசிக்குதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து போகிற இடத்துல இந்த மாதிரி இடம் இருக்கும்போது உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டோம் அப்படின்னா
அடுத்து கொஞ்சம் நேரம் வந்து நம்மளை இன்னும் நோய் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், நெக்ஸ்ட்டு ஒரு கேரேஜ்க்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த கேரேஜில் எங்களுக்கு 26 பேர் அப்படிங்கிறனால ஒரே இதுலேயே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. எங்கே போனாலும் எங்களை வந்துட்டு என்னென்னா 26 பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய குரூப்பாக வந்து தனியாக தெரிஞ்சிச்சு. இந்த கேரேஜில் வந்து போனோங்க நாங்கள். இதை பற்றி கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதிலேருந்து ஒரு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தான் இருக்கோம். அவங்க வந்து என்னென்னா அவங்க அந்த லேடி வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஒவ்வொன்றை பற்றியும் எங்கே போகிறோம், அடுத்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் வந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கேரேஜில் வந்து போயிருக்கோம் இல்லையா, அதாவது என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பாட் கொடுத்துட்டு அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு 8 மினிட்ஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னாச்சு, 8 மினிட்ஸ்க்குள்ளே வர முடியல. ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. பேகும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரேஜில் வச்சுட்டு தான் போயிருக்கிறோம். அவங்க 8 மினிட்ஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கலாம், அப்படி நீங்கள் உங்களால் வர முடியல அப்படின்னா, என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வரல அப்படின்னா வேறு கேரேஜில் கூட வந்துக்கிறலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ மென்ஷனும் பண்ணலை. ஒன்று நீங்கள் இந்த கேரேஜில் தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நெக்ஸ்ட்டு கேரேஜ் ஏதாவது வந்தால் கூட நீங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருக்கலாம். பட் அதையும் எங்ககிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணாமல் 8 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திரும்ப இந்த கேரேஜுக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம இதுக்கு தானே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் பேக்கை வந்து அங்கே வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு போகும்போது அங்கே நிறைய கூட்டம். ஸோ எடுக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட டிலே, ஒரு 2 செகண்ட் கூட ஆகலை. ஆல்ரெடி எங்கள் கூட வந்தவங்க ஒருத்தவங்க உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்க வந்து உள்ளே உட்காந்துருக்குறாங்க. சொல்கிறாங்க இந்த மாதிரி வரலை அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, வண்டியும் நிற்க விடலை. எங்களுக்கு பெரிய வந்து ஒரு மாதிரி ஷையாகி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திரும்ப நாங்கள் குழந்தைங்கள வச்சுட்டு திரும்ப அந்த கேரேஜுக்கு நடந்து ஓடி போய் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஒன்று அந்த லேடி சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் கேரேஜில் வாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய இன்சல்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரேஜிலேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு கேரேஜில் போகும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ ஒன்லி வந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கேரேஜில் ஏறுங்க, அப்படி இல்லை எதையாவது நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வேறு கேரேஜில் ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் கேரேஜில் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நடந்து போனோம். ஸோ அந்த இடத்துலையே எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி மூட் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா கிளைமேட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்குது, கிட்ஸையும் வச்சுட்டு நடந்து போகணும் இல்லையா, அதுதான் பெரிய இதாகிடுச்சு எங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்டரி இருந்துச்சு அந்த ஊரில், மீன் டெத் ஆனவங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா வாரில் டெத் ஆனவங்க, இந்த மாதிரி நிறைய சிமெண்டரி உள்ளே இருந்துச்சு அந்த ஐலாண்ட் இதுக்குள்ளே. அடுத்து வந்து கொஞ்சம் பிளேசஸ்லாம் அங்கே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இதே நீங்கள் சைக்கிளில் போனீங்க அப்படின்னா நிறைய இடம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கேரேஜ் எடுத்து போகும்போது அப்படியே சும்மா லைட்டாக பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதே நம்ம சைக்கிளில் போனோம் அப்படின்னா எல்லா இடத்தையும் நல்லா வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு ரிலாக்ஸாக வரலாம். நாங்கள் கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி கேரேஜாகவே ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டோம், ஃபெரியும் கேரேஜும் சேர்த்து. ஸோ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா இங்கே கிட்ஸை வச்சுட்டு போகிறதுக்கு கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிட்ஸை வந்து பின்னாடி உட்கார வச்சுட்டு போகலாம். பட் நாங்கள் தான் வந்து கிளைமேட் கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படிங்கிறனால தான் போகல. ஸோ இதனால தாங்க அந்த மாதிரி கேரேஜ் ரைடு எங்களுக்கு பெரிய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவேன். 5 to 7 மினிட்ஸ் வந்து நடந்து போய் ஏறுற மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு. You're not going to find any bees because Sugarloaf is now the home to thousands of bats, BATS bats. And we don't have near as many as we once did. It's due to this thing called white nose fungus, which is pretty nasty. The way it works is in the wintertime, when the bats should be all warm and snuggly in their shelter, the fungus will send signals to their brain to tell them to go outside and look for food. Well, it's cold, there's no food, so often the bats will either freeze or starve to death, and that's why we don't have as many. Working on bringing those populations back to the original number, but it's a slow work in progress. And so up ahead, we are going to be making a stop at our truck.
We need to go right. We need that under the stand. நம்ம அங்கெல்லாம் இங்க பாரு ஏய் சூரியல கறியா This is just the quickest option into downtown. Alright, anybody getting off here for Wow, it's nice. நில்லுங்க இங்க Bag வச்சிட்டு வரேன். நம்ம தப்பிட்டு போ இந்த இடம் போட்டோ எடுக்கிற இடம் எல்லாரும் வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க லிட்டி நல்லா இருக்கு. ஃபோட்டோலாம் எடுத்துட்டு திரும்பவும் அந்த ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு. அதாவது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்தாச்சு. ஷாப்புக்கு போகிறவங்க போகலாம். அப்புறமா வந்துட்டு திரும்ப வெதர் ஆஃப்டர் 12க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வெதர் நல்லாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு இல்லையா. ஸோ எல்லோரும் ஒரு சில பேர் வந்து சைக்கிள் போகிறவங்க வந்து ஃபேமிலியோட சைக்கிளிங் போனாங்க. நாங்கள் போகல. தர்ஷுக்குட்டிக்கு கொஞ்சம் வந்து சளி இருந்துச்சு அப்படிங்கிறனால நாங்கள் கேரேஜ் ரைடோட முடிச்சுக்கிட்டோம். மற்ற சைக்கிளிங் வந்து நாங்கள் போகல. போகும் இனிமேல் கொஞ்சம் டயர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் இங்கே ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ குழந்தைங்கள அங்கேயே வந்து விளையாட விட்டுட்டாங்க. ஸோ குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு அந்த ஸ்ட்ரீட்லேயே கொஞ்சம் நேரம் வந்து கடைகளுக்கெல்லாம் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே வந்துட்டு ஃபஜ் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஜ்ஜுனா என்ன அப்படின்னா நம்ம ஊரில் கடலை மிட்டாய் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தாங்க. ஆனால் கடலை மிட்டாய் வந்துட்டு நம்ம ஊரில் கொஞ்சம் பல்லெல்லாம் படாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்சம் சுகர் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலு. இங்கே வந்து இது சாக்லேட்லாம் மேக் பண்ண மாட்டாங்க. சாக்லேட் கிடையாது. இது வந்து சுகர்லேயே மேக் பண்ணுறது தாங்க. ஃபஜ்ஜு எல்லா வகையான ஃபஜ்ஜு, அதாவது கேஷ்யூஸ் ஃபஜ்ஜு, பீனட் ஃபஜ்ஜு, அப்புறமா வந்து ரேஸ்பெரி ஃபஜ்ஜு, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபஜ்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடைக்கு தான் வந்து வந்திருக்கோம், ஃபஜ் கடைக்கு. ஸோ அங்கே தான் வந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டாங்க அந்த கிளைமேட்லேயும். ஸோ எல்லோரும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஃபெரியிலையும் ஏறியாச்சு. ஏறி வெதர் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால மேலே போய் உட்காந்துட்டோம். சரி வியூஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து உட்காந்தாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலேருந்து வியூ பார்க்கும்போது மார்னிங் வெதர் டவுனாக இருந்தனால யாருமே மேலே போகல, கீழேயே உட்காந்துட்டோம். இப்போ வந்துட்டு இந்த கிளைமேட்டில் நல்லா இருந்துச்சு. மேலேருந்து வியூ பார்க்கும்போது ஃபுல்லாக ஐலாண்ட் சுற்றி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த விலாகை வந்து மெக்கினா ஐலாண்டை வந்து எங்களோடையே சேர்ந்து நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மட்டும்தாங்க வந்தோம். பாதி பேர் சைக்கிளிங் போயிருக்கிறாங்க. அவங்க போயிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துருவாங்க. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த பிரிட்ஜு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த மெக்கினா அந்த பிரிட்ஜு பார்க்கறதுக்காக போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் வியூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து போகிறதுக்கே 4 o'clock ஆகிடுச்சுங்க. அங்கே என்னென்னா ஒரே கொசுங்க. அதுதான் ஒரு பெரிய இதாக இருந்துச்சு எங்களுக்கு. அதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். போகிற இடத்துலலாம் கொசு, காரை திறந்தா கொசு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு.
போயிட்டு நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு மெக்கினா பிரிட்ஜ் வியூ அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கண்டிப்பாக இந்த vlog-அ நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.